வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரகாசம் அப்படிங்கிற அந்த இதில் ஆசிரியர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி ஆணவ மலத்தை பற்றி தான் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்நியம் ஆனவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிவு அறியாமையினாலும் அருள் நிலவும் காலம் தன்னில் அவனே யாவுமாய் நின்றதொன்னை தாமுணர்தலாலும் உயிர் தான் என ஒன்று இலதாய் மன்னியிடும் மலம் மாயை கண்மங்கள் மாறி வந்திடும் இங்கு இது வலுவாது ஆதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒளிய மலம் உளது என்று உணர்வு அரிதால் அதன் உண்மை தெரிவு அரிதாம் உனக்கே அப்படிங்கிற அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு நிலையில்லாத இந்த உலகத்தை நிலையானது என அறிவித்து நிற்றலால் உயிர்களானது தனக்கு வேறான இந்த பரிபூர்ணமாய் விளங்கி நிற்கும் அந்த சிவத்தை அறியாமல் நிற்கின்றன. இந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு நிலையில்லாத உலகத்தை நிலையானது அப்படிங்கிறது அறிவித்து நிற்கிறனால உயிர்களானது தனக்கு வேறான அந்த பரிபூர்ணமாய் நிற்கும் அது அறிவாகிய சிவத்தை அறியாமல் அது நிற்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த திருவருள் பிரகாசமான அந்த சுத்த நிலையில் சிவம் எல்லாமாய் நின்று உணர்த்த உயிர்கள் உணர்கின்றன. அப்போ எப்போ திருவருள் பிரகாசமான அந்த சுத்த நிலை இருக்கும் இல்லையா, அந்த சுத்த நிலையில் இருக்கும்போது தான் சிவம் எல்லாமாய் நின்று உணர்த்த அந்த உயிர்கள் உணரத் தொடங்குது. அப்பொழுது ஆன்மா தான் ஒரு பொருள் இல்லாத நிலையில் சிவமாய் நிலை பெற்று நிற்கும். அப்போ அந்த திருவருள் பெற்ற அந்த நிலையில் தான் அந்த ஆன்மா தான் ஒரு பொருள் அப்படிங்கிற இல்லாத நிலையில் சிவமாய் நிலை பெற்று நிற்கும். மாயையும் கண்மமும் சகல அவத்தையில் அவைகள் பற்றுவதும் கேவல அவத்தையில் விடுவதுமாக ஆகந்துக பலமாக தோன்றும். அப்போ இந்த மாயையும் கண்மமும் சகல அவஸ்தையிலும் பற்றுவதும் கேவல அவஸ்தையில் விடுவதுமாக அந்த ஆகந்துங்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாயை கண்மம் அப்படிங்கிறது சகல அவஸ்தையில் பற்றுது, கேவல அவஸ்தையில் விடுது. அதாவது பிறப்பில் நமக்கு வருவதும் இறப்பில் விடுறதும், அல்லது இந்த தோற்றத்தில் இந்த உலகம் தோன்றும் போது நமக்கு வருவதும் ஒடுக்க காலத்தில் விடுவதும் இந்த மாதிரியாக தான் இருக்குது மாயையும் கண்மமும். ஆனால் ஆணவ மலமோ கேவலத்திலும் சகலத்திலும் நீங்காது சகஜமாய் நிற்கும். ஆதலால் திருவருளின் அந்த தொடர்பால் அன்றி ஆணவ மலம் உண்டு என்று அறிய முடியாது. அப்போ திருவருளுடைய தொடர்பு இன்றி நமக்குள்ள அந்த ஆணவ மலம் இருக்குங்கிறதே நம்மளால் அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவருள் இல்லாத உயிருக்கு ஆணவ மலத்தினுடைய உண்மை அறிதல் அரிதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆணவ மலம் உண்டு என்று சொன்னால் அதனை என்னால் அறிய முடியுமா என்று பிற சமயத்தார் கேட்பதற்கு இறைவன் திருவருளை பெற்ற அந்த உயிரே ஆணவத்தை அறிய முடியும் என்று இப்பாடலில் கூறப்படுகிறது. அப்போ திருவருளை பெற்றவங்களோட உயிருக்கு தான் இந்த ஆணவம் தனக்குள் இருப்பதையே அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேவலத்திலும் சகலத்திலும் மாயை கண்மங்கள் சேர்வதும் நீங்குவதுமாய் இருக்கும். ஆனால் ஆணவம் அவ்விரண்டிலும் நீங்காது இருக்கும். ஆனால் ஆணவ மலம் உங்களுக்கு கேவலத்திலும் நமக்கு பற்றி இருக்கு, சகலத்திலும் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்காது இருக்கும். சுத்த தத்துவத்தில் எல்லா பொருளும் சிவமாய் நிற்பதால் அந்த நிலையில் உயிரானது ஆணவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ சுத்த தத்துவத்தில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எல்லா பொருளும் சிவமாக நிற்கிறனால அந்த நிலையில் தான் அந்த உயிரானது ஆணவத்தை பற்றி உணர்ந்து கொள்ள முடியுது. எனவே தான் ஆசிரியர் சுத்த அவத்தையாம் நிலையான திருவருள் பெற்ற நிலையில்தான் ஆணவத்தை அறிய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்கள் தம்மிலும் வேறாகிய அந்த நிலைபேறற்ற உலகத்தை அறியுமாறு செய்தும் அதே நேரத்தில் உயிருக்கு உயிராயும் உயிருள் நிறைந்தும் விளங்குகின்ற அந்த திருவருளை அறிய விடாமலும் செய்வது இந்த ஆணவ மலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, உயிர்கள் தம்மிலும் வேறாகிய அந்த உலகங்கிறது தம்மில் வேறாகி இந்த உலகத்தை அதை மட்டுமே அறியுமாறு செய்து இந்த சகல நிலையில் இந்த நிலைபேறற்ற உலகத்தை மட்டுமே அது அறியுமாறு செய்தும் அதே நேரத்தில் உயிருக்கு உயிராயும் உயிருள் நிறைந்தும் விளங்குகின்ற அந்த திருவருளை அறிய விடாமல் செய்வதும் இந்த ஆணவ மலம்.
அப்போ படிமுறையே இந்த திருவருளால் பக்குவப்படுத்தப்பட்டு நிறைந்த அந்த ஞானம் விளங்கும் நிலையை எய்தியவுடன் தோற்றமில் காலம் தொட்டே உயிருக்கு உயிராகி உயிரின் வேரின்றி விளங்குகின்ற அந்த இறைவனின் பேரருள் உயிர்களுக்கு விளங்கும். இப்போ எப்போ அந்த திருவருள் அப்படிங்கிறது படிமுறையே திருவருளால் பக்குவப்படுத்தப்பட்டு நிறைந்த அந்த ஞானம் பெறக்கூடிய அந்த நிலையை உயிர்கள் அடையும் போது தான் இந்த தோற்றமில் காலம் தொட்டே அனாதியாக இருக்குது, இந்த உயிரோடு உயிராக இருக்கு இல்லையா, அந்த அந்த ஆணவ மலம் என்ன ஆகும், நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, படிமுறையே திருவருளால் பக்குவப்படுத்தப்பட்டு நிறைந்த ஞானம் விளங்கும் நிலையை எய்தியவுடன் தோற்றமில் காலம் தொட்டே நம்முடைய உயிருக்கு உயிராகி உயிரின் வேரின்றி விளங்குகின்ற அந்த இறைவன் பேரருள் அந்த உயிர்களுக்கு விளங்கும். ஆதலால் திருவருள் தோன்றும் வரையும் அந்த உயிர் என ஒரு பொருள் இல்லை என்னுமாறு ஆணவமலம் உயிரின் நிலை பெற்று இருக்கும். அப்போ அந்த திருவருள் தோன்ற வரை அந்த உயிருக்கு தான் ஒரு பொருள் இருக்குன்னே தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணவமலம் அதை மறைத்து இருக்குது என்னுமாறு அந்த உயிரில் நிலை பெற்று இருக்கும். படைப்பு காலத்தும் ஒடுங்கும் காலத்தும் மாயையின் காரியங்களும் கண்மத்தினுடைய காரியங்களும் உயிரை பற்றியும் விட்டும் நீங்கியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே மாயையும் கண்மங்களும் படைப்பு காலத்தும் ஒடுங்கும் காலத்தும் இது மாயினுடைய காரியமும் அந்த கண்மத்தினுடைய காரியமும் உயிரை பற்றியும் திரும்ப விட்டும் நீங்கி இருக்கும். ஆனால் ஆணவ மலம் அப்படிங்கிறது அதாவது கேவல அவத்தையிலையும் நமக்கு ஆணவ மலம் பற்றி இருக்குது, சகல அவத்திலையும் இருக்கும், எப்போதுமே கூட இருக்குது அது இல்லையா. ஸோ ஆணவ மலமோ அவ்வாறு பற்றுவதும் நீங்குவதும் இல்லாது என்றும் உயிரோடு பொருந்தி இருக்கும். எனவே மனத்தால் நினைப்பதற்கும் அரிய திருவருளின் துணை கொண்டு அறிந்தால் அன்றி அந்த ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு என்பதை அறிவது யாவருக்கும் அரிதாம். அப்போ இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு அறிந்தால் மட்டும்தான் நமக்குள்ள ஆணவமலம் இருக்குங்கிறதே நம்மளால் அறிய முடியும். இல்லைன்னா யாவருக்கும் அது அரிதான விஷயம். ஆணவமலம் இருக்குங்கிறதே நம்மளால் அறிய முடியாது. திருவருளால் உணர்த்தப்பட்டால் அன்றி ஆணவ மலத்து உண்மை உனக்கு தெரிதல் அரிதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னில் வேறற நிற்கும் பொருள், அது அனன்யம் அப்படின்னா தன்னில் வேறற நிற்கும் பொருள். அப்போ இறைவன் நம்மள்ட்ட வேறா இல்லாமல் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு இல்லையா. ஆனால் அதையும் நம்ம அந்த உயிரால் அறிந்து கொள்ள முடியல. அப்போ இந்த கேவல நிலையிலும் சகல நிலையிலும் உயிருக்கு உயிராக நிறைந்து நிற்பவன் அந்த இறைவன். திருவருள் வாய்க்கு பெற்று உயிர் சுத்த நிலை எய்தும் போது தொன்மை காலம் தொட்டே இறைவன் தன்னுள் வேறற நிறைந்து நிற்கும் அந்த பெருந்தகைமையை உணர்தல் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ திருவருள் வாய்க்க பெறுதோ அப்பந்தான் அந்த உயிர்களுக்கு இறைவன் தன்னுக்குள்ள வேறற நிறைந்து நிற்காங்கிற விஷயமே அதுக்கு தெரியுது. ஆனால் கேவல நிலையிலையும் அந்த ஒரு சகல நிலையிலையும் இந்த உயிரால் அறிந்து கொள்ள முடியல, இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முடியல, தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேவல நிலையில் தான் என ஒன்று இல்லாததாகி ஆணவ மலமே வடிவாக உயிரினுடைய அறிவை அது மறைத்து நிற்கும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு திருவருட்பயன்லேயே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ கேவல நிலையில் உயிரை ஆணவம் மட்டிலுமே பற்றி இருக்கும். சகல நிலையில் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் பற்றி இருக்கும். இப்போ கேவல நிலையில் ஆணவம் மட்டும்தான் முழுவதுமாக மறைச்சிருக்கு. ஆனால் சகல நிலையில் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இல்லையே அந்த நிலை, இதுக்கு பேர் சகல நிலை. இந்த சகல நிலையில் மும்மலங்களுமே பற்றி இருக்கும். ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் பற்றி இருக்கும். தூய நிலையாகிய சுத்த நிலையில் இவை யாவும் அகன்ற விடத்தை இந்த உயிர் திருவருளால் தான் மரத்தால் பற்றப்பட்டு இருந்ததையும் இறைவனுடைய பெருங்கருணையினால் விடுதலை பெற்றதையும் அறிகின்ற அந்த அறிவை பெறும் என்பது இங்கு நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போ அந்த தூய நிலையாகிய சுத்த நிலை அந்த இறைவனுடைய திருவருள் எப்போ கிடைக்குதோ அப்போந்தான் அந்த உயிர்களுக்கு இந்த புரிதல் வருது. ஐயோ இப்போ இத்தனை நாளும் நம்ம மரத்தால் பற்றப்பட்டிருந்தோம், இப்போ இறைவனுடைய பெருங்கருணையினால் விடுதலை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதே அதுக்கு புரிதல் வரும், அல்லது அந்த அறிகின்ற அறிவை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சகல நிலையில் மாயையின் காரியங்களும் கண்மத்தின் காரியங்களும் உயிரை பற்றி நின்றாலும் ஒடுக்கம் வரும் காலத்து அவை நீங்கி மீண்டும் தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த மாயையும் கண்மங்களும் மறைந்து மீண்டும் அந்த உலகம் தோன்றும் போது மீண்டும் உயிரை பற்றும். அப்போ பற்றியும் நீங்கியும் வருவது இந்த மாயா காரியங்கள் கண்மத்தின் காரியங்கள். ஆனால் ஆணவ மலமோ அவ்வாறின்றி உயிரை வீடு பேறு அடையும் காலம் வரை பற்றி இருப்பது. ஆதலால் இங்கு இது வலுவாது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆணவ மலம் நம்ம முக்தி அடையும் சமயம் கூட
அந்த சமயத்தில் கூட அந்த ஆணவ மலம் வந்து மடங்கி இருக்கும் தான் சொல்கிறாங்க. அதனுடைய வாசனை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மடங்கி இருக்குது, சிவத்தினுடைய அடியில் வந்து அது மடங்கி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தகைய ஆணவ மலத்தை உண்டு என்று உணர்வதற்கும் அதன் உண்மை தெரிவதற்கும் திருவருளின் துணை இன்றியமையாதது. உணர்வது என்பது அனுபூதி என்பதும் தெரிதல் என்பது ஆராய்ச்சி என்பதும் குறித்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆணவ மலத்தினுடைய உண்மை உணர்ந்து கொள்வதற்கே அரிது, அதனையும் திருவருளே அறிவிக்க வேண்டும் என்று ஆசிரியர் ஆணவ மலத்தை நீக்குவதற்கும் திருவருளே துணையாக வேண்டும் என்பதையும் இந்த பாடலில் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.